உலக தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நட்சத்திர தேடல்களை பார்க்க இருப்பது நடிகர் பிரேம் நசீர். பாருங்கள், நிகழ்ச்சிக்கு போவோம். தமிழ் படங்களில் நடித்த மலையாள நடிகர் பிரேம் நசீர் மொத்தம் 600 படங்களில் கதாநாயகன் நடித்து சாதனை படைத்தார். இது அகில உலகத்திலும் யாரும் செய்ய முடியாத சாதனையாகும். கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மலையாள பட உலகில் முடிசூழ மன்னனாக விளங்கியவர் நடிகர் பிரேம் நசீர். பிரேம் நசீர் தனது உணர்ச்சி பூர்வமான நடிப்பார் ரசிகர்கள் உள்ளத்தை கவர்ந்தவர். தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார். தமிழ் படங்களில் 30 படங்களிலும் 600க்கும் மேற்பட்ட மலையாள படங்களிலும் பிரேம் நசீர் நடித்தார். 600 படங்களில் கதாநாயகன் நடித்த முதல் நடிகர் என்ற முறையில் பிரேம் நசீர் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். பிரேம் நசீர் இயக்கிய வேலும் தயாரித்த தை பிறந்தால் வெளிபிறக்கும் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார். எஸ். ராஜேந்திரனுடன் பிரேம் நசீர், ராஜசுலோச்சனா, எம்.என். ராஜம் நடித்தார்கள். இது 100 நாட்கள் மேல் ஓடிய படமாகும். அந்த படத்தை தொடர்ந்து பிரேம் நசீர் ஜவ்கார் ஜானை நடித்த நல்ல இடத்து சம்பந்தம், பிரேம் நசீர் பண்டாரிபாய் நடித்த நான் வளர்த்த தங்கை மற்றும் பெரிய கோயில், சந்திரகாந்தா படங்கள் நடித்து வந்தன. 1959-60 ஆண்டுகளில் பிரேம் நசீருக்கு 4-5 தமிழ் படங்கள் தோன்றினார். அதன் பிறகு குறிப்பிடத்தக்க ஒன்று எஸ். ராஜேந்திரன் மீண்டும் சேர்ந்து நடிக்க கல்யாணிக்கு கல்யாணம் என்ற படமாகும். மேலும் தேவிகா பாலாஜியிடம் இணைந்து நடித்த சகோதரி நடிகை ராகினிக்கு ஜோடியாக நடித்தார். இருமணம் கலந்தால் திருமணம் நடிகர் எம்.ஆர். ராதா உடன் நடித்த உண்டு போட்டால் உண்டு வாழ்வு ஆகிய படங்களும் வெளிவந்தன. நடிகர் பிரேம் நசீர் கதாநாயகா நடித்த மற்றொரு சிறந்த படம் பண்ணைக்கிளி என்று சொல்லலாம். மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் இந்த படத்தை தயாரித்தார். டி.ஆர். ரகுநாத் டைரக்ட் செய்தார். பிரேம் நசீரிடம் டி.ஆர். ராமச்சந்திரன், ஆர். மனோகர் மற்றும் பி.எஸ். சரோஜா, மைனாவதி, முத்துலட்சுமி, எம். சரோஜா, ஜி.எஸ். சரஸ்வதி ஆகியோரும் நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற அடிக்கிற கைதான் அணைக்கும் என்ற பாடல் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டாக விளங்கிய பிரேம் நசீர் நடிகர்கள் சிவாஜி கணேசனுடன் சில படங்களில் நடித்திருக்கிறார். பாலும் பழமும், முரடன் முத்து ஆகிய படங்களில் குறிப்பிடத்தக்கவையாகும். 1964 பிறகு மலையாள பட உலகில் அதிக வாய்ப்பு குவிந்ததால் பிரேம் நசீர் தமிழ் பட நடிப்பை குறைத்து கொண்டார். என்ற போதிலும் சென்னை நகரில் அவர் அதிகம் தங்கி இருப்பதையே வாடியாக கொண்டிருந்தார். பிரேம் நசீருக்கு 1988 ஆண்டு டிசம்பரில் உடல்நல குறைவு ஏற்பட்டது. அவர் சென்னை வடபழனியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். டாக்டர் சிகிச்சையால் அவரை காப்பாற்ற இயலாமல் போயிற்று. 16/1/1989 அதிகாலை அவர் மரணமடைந்தார். அவரது மனைவி, மகன் மற்றும் உறவினர்கள் உடன் இருந்தனர். பிரேம் நசீர் உடலுக்கு திரைத்துறை உலக நடிகர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது உடல் விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் ஏ.கே. அந்தோணி, மந்திரிகள் பாலகிருஷ்ணன், நீலகிரி தாசன், நாடார் நடிகர் மம்பூட்டி ஆகியோர் மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகு பிரேம் நசீர் உடல் சொந்த ஊரான சிறையில் கீழ் என்ற இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. மலையாள பட உலகினர்கள் சகாப்தம் முடிவடைந்தது. நடிகர் பிரேம் நசீர் மறைவுக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி இரங்கல் தெரிவித்தார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரேம் நசீர் திரையுலகில் நீண்ட காலம் புகழ்பெற்று விளங்கிய சிறந்த நடிகர், மனித உணர்ச்சிகளை நடிப்பின் மூலம் நயம்பட வெளிப்படுத்தியவர். அவர் மறைவினால் தேசம் ஒரு சிறந்த நடிகரை இழந்துவிட்டது. நாட்டு மக்கள் தங்கள் இதயம் கவர்ந்த ஒருவரை இழந்துவிட்டார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். திமுக தலைவர் கருணாநிதி, திரைப்பட தயாரிப்பாளர் பலரும் அனுதாப செய்தி வெளியிட்டிருந்தார்கள். எம்.ஜி.ஆர்., என்.டி. ராமாராவை போல திரையுலகில் இருந்து அரசியலில் நுழைந்து வெற்றி கொடி காட்டினார்கள். அவர்களை பற்றி மலையாள நடிகர் ரசிகர்களிடம் பிரபலமாக இருந்த விளங்கிய பிரேம் நசீரும் அரசியல் கட்சி தொடங்கினார். ஆனால் கேரளத்து மக்கள் அவரை ஒரு சிறந்த நடிகராகவே கண்டனத்துடன் பார்த்தார்கள், தவிர அரசியல் தலைவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அவருடைய பிரேம் நசீரின் அரசியல் பிரவேசம் வெற்றி பெறுகிறோம். வாழ்க பிரேம் நசீர், வாழ்க அவருடைய புகழ்.